இரண்டு மனம் வேண்டும் இயேசுவை நான் கேட்டேன். யார் அந்த திண்டுக்கல் சகாயம்? யார் அந்த திண்டுக்கல் சகாயம்? யார் அந்த திண்டுக்கல் சகாயம்? யார் அந்த திண்டுக்கல் சகாயம்? சொல்லிட்டு இனிமேடு நன்றாக ஊத்துப்பா. அவரேதான் இவர், இவரேதான் அவர். எப்படி? அவரேதான் இவர், இவரேதான் அவர். இவரேதான் அவர்? ஐயோ, திண்டுக்கல் அடிக்காதீங்க. அவரேதான் இவர். ஐயா, ஏண்டா நீதான் திண்டுக்கல் சகாயமா? ஏண்டா இதுக்கு ஒரு நாள் பூரா திண்டுக்கல் சகாயம் திண்டுக்கல் சகாயம்னு பயமுறுத்திட்டு இருந்தியாடா. நான் என்னமோ திண்டுக்கல் சகாயம்னா பெரிய கொம்பை, பெரிய கொள்ளைக்கூட்டு தலைவன், தூங்கும் போது அடிச்சு கொலைகளை பண்ணிருவான்னு பேதியாகி படுத்துட்டு இருந்தாடா. மணி அடிக்கிற நாய் நீதான் திண்டுக்கல் சகாயம்மா? டேய், இனிமே திண்டுக்கல் சகாயம் உனக்கு பேரே இருக்கக்கூடாது. யாராவது உன் பேர் என்னன்னு கேட்டா என்ன சொல்லணும்? எனக்கு பேர் தெரியாதுன்னு சொல்லணும். ஏன்னு கேட்டா எங்க அப்பா அம்மா எனக்கு பேர் வைக்கலன்னு சொல்லணும். சொல்லுவியா? என்னடா உன் பேர் என்ன? நான் பேர் தெரியாதவங்க. ஏன்? எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க. உன் பேர் என்ன? நான் பேர் தெரியாதவங்க. ஏன்? எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க. உன் பேர் என்ன? நான் பேர் தெரியாதவங்க. ஏன்? எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க. சொல்லிட்டாரு. ஐயா, பேர் தெரியாதவங்க. எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க. ஏன்டா நிறுத்துற சொல்றா? நான் பேர் தெரியாதவங்க. எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க. நான் பேர் தெரியாதவங்க. எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க. நான் பேர் தெரியாதவங்க. எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க. மேரி அம்மா உயிரோட இருந்தப்பா அவங்கதான் இவரோட அம்மான்னு அவரால தெரிஞ்சுக்க முடியல. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் இவங்கதான் அம்மான்னு பாத்துக்க முடிஞ்சதே தவிர அம்மான்னு உரிமையோட வெளியில யார்கிட்டயும் சொல்லிக்க முடியல. வெளியே சொல்ல முடியாட்டாலும் அவர் உள்ளுக்குள்ள எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாரு. அந்த வேதனையை என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அப்பா அம்மா உயிரோட இருந்தோம் நானும் ஒரு அனாதையத்தான் இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். பணக்கார வீட்டு பூச்சாடியில அலங்காரத்துக்கு வச்சிருக்கிற பிளாஸ்டிக் பூ மாதிரிதான் என்னோட வாழ்க்கை. மேரி அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்ட இருந்து கிடைக்க வேண்டிய அன்பும் ஆதரவும் அவங்க மகன் கிட்ட இருந்து கிடைக்கணும்னு விதி போல இருக்கு. அதனாலதான் ஆண்டவன் எங்களை எப்படி சந்திக்க வச்சிருக்காரு. துர்கா தமிழ்ச்செல்வன். என்ன பண்ற? தண்ணி குடி. அதான் குடிக்கிறியா குளிக்கிறியா? குட் நைட். குட் நைட். போய் தூங்கு. என்னென்று சொல்ல ஒன்றல்ல உன் மந்திரம்.
அண்ணே வந்து என்ன வந்து என்ன இல்ல உன்னை நான் ஏதாவது கேட்டனா? வந்த வேலையை விட்டுட்டு வேற வேலை ஏதோ பண்றேன்னு நான் கேட்டனா? இல்ல துர்கா தண்ணி துர்கா தண்ணின்னு நாட்டுல ஒரு தண்ணி விட்டுருக்காங்களா? இல்ல நான் தண்ணி குடிச்சேன். ஓ, 2 பேரும் சேர்ந்து தண்ணி அடிச்சீங்களா? இல்ல நாணமா இது நாணமா? விரல கடிக்கிறியா? ஏன் காலால கோலம் போடுறதானே? தமிழே பாத்துக்க, இதுதான் தமிழ் மண்ணோட தன்மை. இது உடம்பு பூரா ஓடுது. புடிச்சு நிறுத்துப்பா. அண்ணே பதிலுக்கு நீ போடல, ஆனா இது மாதிரி போடாத. கொஞ்சம் புதுமை. கால் விரல எடுத்து வாயில வச்சுக்க, கையால கோலம் போடு. புதுமை புதுமை. அப்போ நான் உள்ள போறேன். அப்போ நாங்க வெளிய போகட்டுமா? தண்ணி நல்லா குடிச்சியா? இன்னும் நிறைய குடிச்சுக்குமா? இங்க விழுந்தா நாங்க இருக்கிறோம், அங்க போய் விழுந்தா யாருமே இல்ல. ஏனே கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டீங்க? என்ன சும்மா இருக்கிறது? பண்றது பூரா நீ. வா, ரூமுக்கு போலாம். இல்ல நான் துணைக்கு இருக்கேன். என்னது? நானும் தான் துணைக்கி இருப்பேன். எனக்கு அங்க படுக்க பயமா இருக்கு. ஏப்பா, இந்த ஃபாதர் அப்பா நம்மள கிளம்பிச்சுட்டு அவர் என்ன பண்றாரு? ஏன சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? இந்த பாருங்க, சிஸ்டருக்கு தெரியாம பிஷப் கிட்ட அழைச்சு போறதுக்காக தான் ஃபாதர் லேட் பிரதர் பிரதர், ஒரு முக்கியமான விஷயம். என்ன? ஃபாதர் உங்களுக்காக ஜீப்ல காத்துக்கிட்டு இருக்காரு. நீங்க பின்னாடி வெளியே போயிருங்க, ரகசியமா இருக்கட்டும். இது ரகசியமா? பேய் கத்து கத்தையடா, ஓடி போடா. அண்ணே ஏதோ நமக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்காரு. ஹெல்ப்பா? பல்புக்கு கூட லாய்க்கு இல்லாத பையன். தம்பி, என் பெருமையை பத்தி இவருக்கு தெரியாது. பிஷப்புக்கு தெரிஞ்ச 2 பெரிய தலை இல்ல, ஒண்ணு ஏன் தலை, இன்னொன்னு காட்டெருமை தலையா? ஃபாதர் தலை. தமிழ், நீங்க என்ன பண்றீங்க? பிஷப்பிட்ட போய் திண்டுக்கல் சகாய் அனுப்பிச்சாரு. என்ன சொன்ன நீ? படுவா, என்ன சொன்ன? அவர் புட்டு புட்டு வைப்பாருன்னு சொன்னேன். எங்க புட்டு தோசை விக்கிறாரு? வாங்க போலாம். வாங்க வாங்க. டேய், நீ எங்கடா வர? நீ என்ன வர சொன்னீங்க? வாங்கன்னு சொன்னா வந்துருவியா? போங்கன்னு சொன்னா போடா. ஏய் வா. இங்கே இருந்து சிஸ்டர் என்ன பண்றாங்க நீ ஃபாலோ பண்ணு. உன் பேர் என்ன? என் பேர் திண்டுக்கல். என்னடா சொன்ன? என்ன பேர் வைக்கலங்க. எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க. பேர் இல்லாத பயல. சிஸ்டரை ஃபாலோ பண்ணணுமா? அவங்க கார்ல போனா எப்படி ஃபாலோ பண்றது? ஓ, ரோடு க்ளோஸ்ல போட்டுருக்கு, போயிட்டே இருக்கீங்க பாதரப்பா. என்ன பாதரப்பா, நம்ம பிஷப்ப பார்க்க போறோமா இல்ல பிக்னிக் போறோமா? பிஷப் கிட்ட தான் போறோம். இவர்தான் நேற்று வந்து என்ன மிரட்டினான். அண்ணே நீங்களும் துர்காவும் பிஷப் விட்டு போங்க, நான் வந்துடுறேன். தமிழ் வந்துருவா. அவங்க வந்ததுல இருந்து எனக்கு ஒரே பிரச்சனை. 2 பேரும் கேள்வி மேல கேள்வி கேட்டு என்ன சித்திரவதை பண்றாங்க. மேரி அம்மாவை பத்தி பயோகிராபி எழுதுறேன்னு சொல்லி உங்க பெர்மிஷன் வாங்கிட்டு வந்தாலே அந்த பொண்ணு துர்கா, அவளே இவங்களோட சேர்ந்துட்டா. மேரி அம்மா தான் தன்னை பெத்த அம்மான்னு அந்த பையன் அடிச்சு சொல்றான். அந்த 3 பேரும் உடனே இந்த ஆசிரமத்தை விட்டு, ஏன் இந்த ஊரையே விட்டு போயிடணும். அப்படி போறதுக்கு முன்னாடி மேரி அம்மா தான் அந்த பையனோட அம்மாங்கிற நினைப்பு அவங்கள யாருக்குமே கொஞ்சம் கூட இருக்க கூடாது. அதுக்கு நான் இப்ப என்ன பண்ணணும்? புரியும்படியா நான் சொல்றேன். மேரி அம்மாவுக்கும் அந்த தமிழ் செல்வனுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டா அவ அந்த அம்மாவோட மகன் இல்லன்னு சொல்லணும். புரியுதா? மிஸ்டர், நீங்க எல்லாம் யாரு? நாங்கெல்லாம் யாரா? மேரி அம்மாவோட அபிமானிங்க. ஓகேயா? இப்ப நமக்கு அதுவா முக்கியம் இல்லங்கிறியா? எது முக்கியம்னு நான் சொல்லட்டா? அந்த துர்கா அந்த தமிழ் செல்வனோட ஒத்து ஊதுறானே ஆறுசாமி, அவங்க 2 பேரும் தான் நமக்கு முக்கியம். தப்பா சொல்லிட்டேன்ல? எங்களுக்கு மட்டும்தான் முக்கியம். அட பாவிங்களா, கல்லறையில தமிழ்ச்செல்வன் அடிச்சது நீங்க தானா?
இந்த குழப்பத்துக்கெல்லாம் காரணம் நீங்கதான். அந்த தமிழ்ச்செல்வன் தான் இந்த குழப்பத்துக்கெல்லாம் காரணம். அவன் இந்த ஊருக்கு வந்ததே பெரிய தப்பு. அந்த ஆறுசாமியும் அந்த துர்காவும் அவனோட சேர்ந்தது அதுக்கு மேல பெரிய தப்பு. அவங்க 2 பேரும் பிஷப்ப தேடிதான் வந்தாங்க. வந்தாங்களா இல்லையா உனக்கு தெரியாதாமா? அப்ப நம்ம ஐயாவை கேப்போமா? ஸ்டாப் இட். ஒரு உண்மையான கிறிஸ்தவன் ஒரு புனிதமான சகோதரி கிட்ட இப்படியா தரக்குறைவா நடந்துக்கிறது? இத பாருடா, பிஷப் சென்டிமெண்ட் ஆயிட்டாரு. அப்போ இவர்கிட்ட சென்டிமெண்டாவே மூவ் பண்ணி பார்க்க வேண்டியதுதான். இந்த புனித சகோதரி கிட்ட தான் சுஷ்டியே இருக்குது. இல்ல பிஷப், அந்த துர்காவும் ஆறுசாமியும் உன்னை தேடித்தானே வந்தாங்க. இப்ப இந்த 2 பேரும் எங்க சொல்லு, சொல்லியா? எனக்கு தெரியாது. தெரியாது? இப்ப பாரு. டேய், அவளை பிடிக்கிறா. அண்ணே, வாங்க. சீக்கிரம் வாங்க. Thank you for that. நம்ம கிட்ட எனக்கு தெரியாது. இன்னும் 1/2 மணி நேரத்துக்குள்ள அவன் இங்க இருந்தாவணும். வாங்க. ஆஸ்பத்திரியில ராஜா மாதிரி வேலை பார்த்துட்டு இருந்த இங்க வந்து நாய் படாத பாடுபட வேண்டியது இருக்கு. எவன் நல்லவன் எவன் கெட்டவனே தெரியல. பாதர்னாலே பயமா இருக்குடா. ஒண்ணுமே தெரியல உலகத்திலே, என்னமோ நடக்குது, மர்மமா இருக்குது. யாரா நீ? நீ யாரு? யாரா நீ? நீ யாரு? முதல்ல கேட்டது நான் யார் நீ? நான் தான் திண்டுக்கல் சகாயம். ஏன் என்ன சொல்லிருக்காரு? ஒரு கண்ணத்துல அரைஞ்சா மறு கண்ணத்துல அரை சொல்லி என்னடா சொன்ன? பிசப்புக்கு தெரிஞ்ச 2 பெரிய தலையில ஒண்ணு நீ, இன்னொன்னு பாருடா. திண்டுக்கல் சகாயம் பேரை சொன்னா புட்டு புட்டு வைப்பாங்களா? புட்டு புட்டுடா. தமிழ் உனக்கு கூட ஆகலையப்பா. எனக்கு ஒண்ணு இல்ல. பிஷப் வீட்டுக்கு போனீங்களா? துர்கா எங்க? தமிழ் அந்த சிஸ்டர் ரொம்ப நல்லவங்கப்பா. கல்லறையில் நம்மள அடிச்சானுங்களே, அவனுகிட்ட துர்காவை புடிச்சு கொடுத்துட்டாப்பா அந்த ஃபாதர். இதுக்கெல்லாம் காரணம் அந்த தாடி வச்ச பாய் ஃப்ராடு ஃபாதரும் தான். இப்போ தாடி வச்ச பாய் இடத்துக்கு தான் துர்காவை தூக்கிட்டு போயிருக்கானுங்க.
தமிழை தூக்கிட்டு போக பாக்குறாங்க. அந்த ஜீப்ல வந்தாங்களே அவங்க தான் தமிழை காப்பாத்த பாக்குறாங்க. அவங்க தான் ரொம்ப நல்லவங்க. இருங்க, நாங்களும் வந்துடுறோம். ஏய், தமிழ் மாட்டிருச்சா? தமிழை காப்பாத்துறா. நீங்க வாங்க. என்ன விடுறா? அட, அவங்க விடுறா. அடிச்சுடுவாங்க. தமிழே, தமிழே, சொன்ன கேளுங்க, தமிழை படிச்சுக்கலாம். ஏப்பா, தமிழே, ரொம்ப நன்றி. தமிழே, இப்படி கை- தமிழே. நீயா? ஏய், யார் நீ? யார் நீ? நேரடியா என்கிட்ட வந்து மோதிரத்தை விட்டுட்டு தனியா இருக்கிற பொண்ணை மிரட்டிட்டு இருக்கியே, யார் நீ? ஏய், ஏய், பொட்ட பயல. இப்ப என் துர்காவை எங்க வச்சிருக்க? சொல்லு. உன்கிட்ட என்ன சொன்ன? மேரியம்மா உங்களுக்கு எல்லாம் தெய்வம் மாதிரின்னு. அப்போ அவ பெத்த புள்ளன்னா உங்க பக்ரீத்துக்கு வெட்டி போட போற பலியாடா? சொல்லு. ஓ, இப்பதான் புரியுது. இத்தனைக்கு நீதான் காரணமா? நீதான் அந்த கூட்டத்துக்கே தலைவிய? நீ எல்லாம் ஒரு பொம்பளைய? ச்சே! தாய் குலத்துக்கே அவமானம். மேரியம்மா பெத்தெடுத்த பிள்ளையே மேரியம்மா கட்டி காத்த ஆசிரமத்தையும் பெருமையும் அழிச்சிருவான்னு பயந்து அந்த சிஸ்டர் தான் ஆளு வச்சு அடிச்சான்னு நினைச்சேன். நான் சந்தேகப்பட்டது தப்பு. இதுக்கெல்லாம் காரணம் நீ. ஆ? சொல்லு, உனக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? ஆசிரமத்துக்கு கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாத வேத்து மதத்தை சேர்ந்த நீ அல்லாஹ் ஒருத்தருக்கு மட்டும் பயந்து 5 வேளை தொழுது வாழ்ற முஸ்லிம் மதத்தை சேர்ந்த நீ, சொல்லு, யார் நீ? ஆ? அம்மா, உன்னை பெத்த அம்மா, 10 மாசம் சுமந்து பெத்தாங்களே அந்த அம்மா. நீ உயிரோட இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக இத்தனை வருஷமா உன்னை பிரிஞ்சு கஷ்டப்பட்டாங்களே அந்த அம்மா. இன்னைக்கு உனக்கு ஒரு ஆபத்துன்னு வந்தப்ப தன்னோட உயிரையும் பணையம் வச்சு உன் உயிரை காப்பாத்துங்கிறதுக்காக இந்த நிமிஷம் வரைக்கும் போராடிட்டு இருக்காங்களே அந்த அம்மா. போய் இவங்க என் அம்மா இல்ல, என்னால நம்ப முடியாது. நம்புங்க தம்பி, நான் அல்லா மேல ஆணையா சொல்றேன், இவங்கதான் உங்க அம்மா. இவங்க என் அம்மாண்ணா ஏன் என்ன ஒரு அனாதைன்னு சொல்லி ஒதுக்கி வைக்கிறோம்? முகத்துல முக்காட போட்டுட்டு ஏன் மறைஞ்சு வாழணும்? பொய் அவர் தந்தியை கொடுத்து மேரி அம்மா தான் என் அம்மான்னு எல்லாரையும் நம்ப வச்சு மேரி அம்மாவும் என்னையும் ஏன் அசிங்கப்படுத்தணும்? கல்லறையில் ஆள வச்சு ஏன் அடிக்கிறோம்? இதுதான் ஒரு தாய் பெத்த மகனுக்கு செய்யக்கூடிய கடமையா? சொல்லுங்க. என்ன கூப்பிட்டு ஒரு வார்த்தை, ஒரே வார்த்தை, நான் தான் உன் அம்மான்னு சொல்லிருக்கலாம்ல. அதை விட்டுட்டு ஆளை வச்சு மிரட்டி எதிரி அடிக்கிற மாதிரி அடிச்சுல என்ன கூட்டிட்டு வந்து நிறுத்திருக்கீங்க. இதுதான் தாய் பாசங்கிறதா? ஆமாப்பா, தாய் பாசம்தான். பெத்த பிள்ளைக்கு முன்னால நேருக்கு நேரா வந்து நான் தான் உன்னை பெத்த அம்மான்னு சொல்லிக்க முடியாத சூழ்நிலை ஒரு தாய்க்கு ஏற்பட்டிருக்குன்னா அது ஓ அம்மாவுக்கு தான். இத்தனை வருஷமா உங்க அம்மாவை பிரிஞ்சு நீ மட்டும் தான் அனாதையா இருந்தேன்னு நினைக்கிறியா? கட்டுன புருஷனை பெத்த மகனி இத்தனை வருஷமா பிரிஞ்சு கண்ணீரோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்களே உங்க அம்மா, அவங்களும் அனாதை தான். உனக்கு முன்னால வந்து நான் தான் உன்னை பெத்த அம்மான்னு ஏன் சொல்லிக்க முடியலன்னு கேளு. உங்க அம்மாவை நீயே கேளு. அதுக்காக அனாவசியமா பேசி அவங்க மனசை புண்படுத்தாத. அதை தாங்கிக்கிற சக்தி அவங்களுக்கும் கிடையாது.
எங்களுக்கும் கிடையாது. இந்த அனாதை பெத்தது நீதானே? எனக்கு இவ்வளவு சித்திரவதை நீ கொடுத்ததுக்கு பெத்தப்பவே நீ எனக்கு ஒண்ணு வைக்கலாம் அப்படின்னா நான் உனக்கு தப்பா பிறந்துட்டேனா? என்ன பத்தி நீ என்ன வேணாலும் பேசு, நான் பொறுத்துக்கிறேன். ஆனா பிறந்த பொறப்ப மாத்திரம் நீ தப்பா பேசாத. உங்க அப்பா பேருக்கேத்த மாதிரி வாழ்ந்த தர்ம செய்யல. வேலூர் ஜெயில இருந்து வந்த ரவுடிகளா? இது தர்மசீலம் கோட்டை. பிச்சிடுவன் பிச்சு. நான் சாக மாட்டேன், நான் சாக மாட்டேன். தூக்குல தொங்க மாட்டேன், தூக்குல தொங்க மாட்டேன். ஏதோ வயத்துல தப்பு பண்ணிட்டா அதுக்காக தூக்குல தொங்கணுமா? அவங்க இன்னும் 2 நாள்ல என்ன தூக்குல போட போறாங்க. நீ கையை கட்டி நின்று அதை வேடிக்கை பாரு. இப்படி ஒரு கையால கதவு எனக்கு காப்பேன். எதுக்கு வந்த? இங்க எதுக்கு வந்த? நான் சாகிறதுக்கு முன்ன கடைசியா என்ன பாத்துட்டு போலாம் மத்தியா? போயிடு. இந்த கவர்மெண்ட் என் கைக்குள்ள, இந்த காக்கி சட்டை டிபார்ட்மெண்ட் என் பைக்குள்ள அப்படியே பெருசா பீத்துனிய. ஏதாவது சாட்சியா? இல்லையே. கடைசியில ஜனாதிபதி கிட்ட கர்ணம் முன்னு கூட போட்டேன். அதுலயாவது ஏதாவது சாட்சியா? இல்லையே. நீ என்ன செய்விய எது செய்விய எனக்கு தெரியாது. நான் தூக்குல தொங்க கூடாது. என் முகத்திலே முடிக்காத போ. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். உள்ள வரலாமா மிஸ்டர் தர்மசீலன்? உள்ள வரத்துக்கு அனுமதி தேவையில்ல. ஆனா அந்த ஜெயில விட்டு வெளியே போறதா இருந்தா நிச்சயம் அந்த தர்மசீலனோட அனுமதி தேவை. வணக்கம். வணக்கம். வருமான வரிங்கிற பெயர்ல கோடிக்கணக்கில் பணத்தை கொட்டி இந்த நாட்டு கஜானாவே பாதிக்கு பாதி நிரப்புற நம்பர் 1 பிசினஸ்மேன் பிரபல சக்கரவர்த்தி இண்டஸ்ட்ரீஸோட சேர்மன் பிரதீப் சக்கரவர்த்தினா. மிஸ்டர் பிரதீப் சக்கரவர்த்தி யார் யார் எம்எல்ஏ ஆக்கணும், எம்பி ஆக்கணும், எந்தெந்த சட்டத்தை அமுலுக்கு கொண்டு வரணும், கொண்டு வரக்கூடாதுன்னு சட்டசபையில இருந்து பார்லிமெண்ட் வரைக்கும் முடிவு செய்யற நம்பர் 1 பெரிய மனுஷன். எல்லாத்துக்கும் மேல பிரபல குற்றவாளி ரஞ்சித் சக்கரவர்த்தியோட அப்பா. உங்களை எனக்கு நல்லா தெரியுமே. என்ன விஷயம் சொல்லுங்க. அரசாங்கத்தோட தலையெழுத்து மாத்திர பணக்காரன் நான் இல்ல மிஸ்டர் தர்மசீலன். என் மகனை தூக்குல போடுறதா முடிவு பண்ணி அரசாங்கம் தான் ஏன் தலையெழுத்து மாத்திருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி இந்த ஜனநாயகத்துக்கு நானும் விரோதி இல்ல, என்னோட முன்னோர்களும் விரோதி இல்ல. ஆனா அவங்க மகன் அப்படி இல்ல, தப்பா பிறந்துட்டான். அப்படிதானே? இங்க பாருங்க சார், பட்டு கொஞ்சம் கட்டி வச்சிருந்தாலும் விளக்கமாறுதான். என்னதான் பரம்பரை பெருமையை சொன்னாலும் நீதிக்கு முன்னாடி உங்க மகன் ரஞ்சித் சக்கரவர்த்தி மன்னிக்க முடியாத கிரிமினல் குற்றவாளி. Can't you understand that? மத்தவங்க பார்வையில என் மகன் கிரிமினலா இருக்கலாம் மிஸ்டர் தர்மசீலன், ஒத்துக்கிறேன். ஆனா பெத்தவன் கண்ணுக்கு புள்ளதான். கஞ்சிக்கு கஷ்டப்படுறவன் கூட தனக்கு பின்னாடி தன் பரம்பரை வரணும்னு ஆசைப்படுவான். பரம்பரையாய குடும்பம் பணக்கார குடும்பம். அதுக்கு ஒரே வாரிஸ் என் ஒரே மகன். அவனை காப்பாற்றணும்னு ஆசைப்படுறதுல எந்த தப்பும் இல்லை. சபாஷ். பணம் இருக்குங்கிற திமிரு உங்க மகனுக்குன்னா பரம்பரை கௌரவம் இருக்குங்கிற திமிரு உங்களுக்கு. திமிர் இல்ல மிஸ்டர் தர்மசீலன், உரிமை. என்ன உரிமை? உன் மகனால கற்பழிச்சு கொலை செய்யப்பட்டாங்களே இந்த பொண்ணுங்க, அவங்க பெத்தவங்களுக்கு உரிமை இல்லையா? பணக்காரனுக்கு ஒரு உசுறு, பரதேசிக்கு ஒரு உசுறு படைக்கல ஆண்டவன். இந்த ஃபைல பாருங்க. உன் கேடு கட்ட மகனோட சரித்திரமே இங்க இருக்கு.
கல்யாணம் ஆன பொண்ணுங்க, கல்யாணம் ஆகாத கன்னி பொண்ணுங்க, அட ஸ்கூலுக்கு போற விடல பொண்ணுங்க, ஒரு பொண்ணை விடலையா உன் மகன்? அத்தனை பேரையும் கற்பழிச்சு அணுவா சித்திரவதை பண்ணி கொலை செஞ்சு ரசிச்சிருக்கான் உன் மகன். bloody sadist. பணம் இருக்கிற திமிர்ல ஒரு கூட்டமை வச்சு அராஜகம் பண்ணிருக்கான். கேங் ரேப் அண்ட் கேங் மர்டர். அவனோட கூட்டாளிய அத்தனை பேரையும் தூக்கல போட்டாச்சு. ஆனா அவனை மட்டும் தூக்கல போடக்கூடாது. ஏன்னா மிஸ்டர் பிரதீப் சக்கரவர்த்தி கேக்குறீங்க பாருங்க, அவனை காப்பாத்த யாருக்கு உரிமை இல்லை. ஆனா அவனை தண்டிக்க இந்த சமுதாயத்துக்கும் சட்டத்துக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு. அண்டர்ஸ்டாண்ட் சார்? ஏதோ தப்பு பண்ணிட்டான் மிஸ்டர் தர்மசீலன், மன்னிச்சிடுங்க. மிஸ்டர் பிரதீப் சக்கரவர்த்தி, நாளைக்கு என்னோட மகனை இப்படி ஒரு தப்பு பண்ணனா சட்டத்தோட தீர்ப்புக்காக காத்திருக்க மாட்டான் இந்த தர்மசீலன். தர்மத்துக்கு கட்டுப்பட்டு நானே அவனை சுட்டு கொண்டு இருப்பேன். கண்ணுக்குட்டிக்காக தான் பெத்த மகனை தேர் சக்கரத்துல வச்சு கொண்டானே மனுநீதி சோழன். அந்த தமிழ வாழ்ந்த மண்ணையா இது? நீங்க ஒரு நல்ல அப்பாவா இருந்து உங்க மகன் பண்ணது தப்பு, அவனை தூக்கல போடுறா சரின்னு சொல்லிட்டு போங்க. இந்த பிரதீப் சக்கரவர்த்தி தான் வாழ்க்கையிலேயே எதுக்காகவும் யார்கிட்டயும் கையேந்தி நின்னதில்லை. ஆனா கருணாமனுங்கிற பேர்ல என் கௌரவத்தை எல்லாம் அடக வச்சு ஜனாதிபதி கிட்டே என் மகனுக்காக உயிர் பிச்சை வாங்க போயிருந்தேன். பிரயோஜனம் இல்லாம போச்சு. கடைசியா இந்த தர்மசீலனை மலை போல நம்பி வந்திருக்கு. ஏமாத்திட்டாங்க. இந்தியாவின் முதல் குடிமகன் ஜனாதிபதியே உங்க கருணாமனை நிராகரிச்சிட்டப்போ குடியரசு சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்ட காக்கி சட்டக்காரன்னா கடமையில இருந்து தவறுவன் கனவுல கூட என்னாதீங்க மிஸ்டர் பிரதீப். தூக்கத்துல வர கனவு கூட என்னால விலைக்கு வாங்க முடியும் மிஸ்டர் தர்மசீலன். நான் ஒரு பிசினஸ் மேன். என் மகன் உயிரை காப்பாத்துறது கூட ஒரு பிசினஸா நினைச்சுதான் வந்திருக்கேன். சொல்லுங்க, இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க மிஸ்டர் பிரதீப். ஒரே ஒரு நாள் லீவ் போட்டுட்டு நீங்க மட்டும் ஒதுங்கிடுங்க. நான் என் மகனை எப்படியாவது இந்த அரசாங்கமும் சமுதாயம் பிடிக்க முடியாத இடத்துக்கு கடத்திட்டு போய் காப்பாத்திக்கிறேன். அதுக்காக 10 தலைமுறைக்கான சொத்து உங்க பேர்ல நான் எழுதுறேன். என்னால பண்ண முடியாது எதுவுமே இல்லை. சொல்லுங்க மிஸ்டர் தர்மசீலன், உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. உயிர் உயிர் பிரதீப். உன் மகனோட காம வரைக்கும் செத்து போனாங்களே அந்த அப்பாவி பொண்ணுங்க, அவங்களோட உயிர். அது திருப்பி உன்னால கொடுக்க முடியுமா? அதான் என்னோட விலை. என் விலைய பத்தி பேசுறதுக்கு இனிமே பிறக்கிறதுக்கு ஏன் யோசிக்கணும் ஒருத்தன்? அது ஒன்னாலையும் முடியாது, உன்னை பெத்த அப்பனாலையும் முடியாது. ஜாக்கிரதை. பிடிவாதம் பிடிக்காதீங்க மிஸ்டர் தர்மசீலன். என் மகன் உயிரோடு இருக்கிறதும் சாகிறதும் இப்ப உங்க கையில தான் இருக்கு. உன் மகன் உயிர் தான் என் கையில. ஆனா உன்னோட உயிர் உன்கிட்ட, அது அப்படியே அங்கேயே உங்கூடவே இருக்கணும்னு நீ ஆசைப்பட்டினா இடத்தை காலி பண்ணு. பின்னால நீங்க வருத்தப்பட வேண்டாம் மிஸ்டர் தர்மசீலன். ஏய் ஏய், கெட்ட நேரத்துல உனக்கு ஒரு நல்ல நேரம். அதனாலதான் உசுரோட என் முன்னாடி நின்னு பேசிட்டு இருக்க. செத்த பாம்பை அடிச்சு பாக்குற பழக்கம் இந்த தர்மசீலனுக்கு கிடையாது. ஜனாதிபதி உன் மகனுக்காக கருணை பண்ண கேட்டிய, இப்ப நான் உனக்கு கருணை காட்டுறேன். அவுட், கெட் அவுட், கெட் அவுட் ஐ சே. Get the rascal. மிஸ்டர் தர்மசீலன், வணக்கம். நான் பிரதீப் சக்கரவர்த்தி. புரியுது. அந்த ரேப் கேஸ் ரஞ்சித் சக்கரவர்த்தியோட அப்பா. புருஷ மாதிரி புத்திசாலி, அனவ மாதிரி பிடிவாதம் பிடிக்காதம்மா. என் ஒரே வாரிச தூக்கல போடாம தப்பிக்க வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிறத எடுத்துக்கங்க, வேண்டியதை நான் தரேன். மறுத்தீங்கன்னா அழிய போறது நான் மட்டும் இல்ல, நீங்க எல்லாரும் தான். கடவுளே வந்து மிரட்டினாலும் கடமையத்தான் செய்வாரு என் வீட்டுக்காரர். இந்த நாட்டுல எல்லாருக்குமே கண்ணுக்கு தெரியுற ஒரு அரசாங்கம். ஆனா கண்ணுக்கு தெரியாத என்ன மாதிரி எத்தனையோ பணக்காரங்களோட அரசாங்கம் இந்த நாட்டுக்குள்ள இருக்கு. அதுக்குன்னு ஒரு சட்டம், அதுக்குன்னு ஒரு நியாயம் கூட இருக்கு. உன் புருஷனோட அரசாங்கம் என் பையனை தூக்கில போட்டுச்சுன்னா என்னோட அரசாங்கம் கழுத்துல தூங்குற தாலியை பறிச்சிடும். இந்த புலி அடிபட்டதுன்னா ரொம்ப ஆபத்துமா. மரத்தாலேயே புலி அடிச்சு விரட்டினாலாம் ஒரு தமிழ் பொண்ணு. கதையை கேட்டிருக்கியா? அதான் நான் தர்மசீல பொண்டாட்டி. பார்வதி, 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 இன்னைக்கு கார்த்திகை தீபம், வெளியே கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன், லேட்டா வந்துட்டு மாட்டிக்கிட்டேனே. தமிழ் செல்வா, உங்க அம்மா கிட்ட நீ தாண்டா என்ன இன்னைக்கு காப்பாத்தணும். பார்வதி, பாரு, மாராணி ரொம்ப கோவமா இருக்கீங்க போட்டு இருக்கு. நான் வேணா மப்டியில வந்து உங்ககிட்ட தெரிய விடுறேன். அதாவது நானும் உன்னை ஹெல்ப் பண்றேன்னு சொல்றேன். என்னடா இது, அவன் என்ன பார்த்து அலறான், நான் இவளை பார்த்து அலற வேண்டியதா இருக்கு. முறைக்காத, பயமா இருக்கு. தப்புன்னு தெரியுது.
தெரியுதுல்ல. என்னைக்குதான் நீங்க சீக்கிரம் வந்திருக்கீங்க? நீங்க இந்த காக்கி ட்ரெஸ் போட்டாலே பொண்டாட்டி புள்ள எல்லாம் மறந்துடுவீங்க. இல்ல பார்வதி, நான் வரலாம் தான் இருந்தேன். புறப்படும் போது ஒரு அவசரமான வேலை, அதான் அப்படியே இது பாருங்க. என்ன இன்னைக்கு நீங்க என் கூட வராம இருந்தது நல்லதா போச்சு. ஏன் அப்படி சொல்ற? அந்த ரஞ்சித் சக்கரவர்த்தி இல்ல, ரஞ்சித் சக்கரவர்த்தி அவன் அப்பா. அவன் அப்பா என்ன மகனை தூக்கில இருந்து காப்பாத்தணுங்கிறதுக்காக காரு பங்களான்னு ஆசை காமிச்சு ராஸ்கல் அவன. நான் யாரு? யாரு? மிஸ்ஸஸ் பார்வதி தர்மசீலன். ஆ. அவனை நல்லா திட்டி போன ராஸ்கல் சொல்லிட்டு வந்தேன். வெரி குட். கொஞ்சம் இரு, பிரதீப் சக்கரவர்த்தி காலை உடைச்சிட்டு வந்துடுறேன். ஐயோ, இந்த காக்கி ட்ரெஸ் போட்டாலே எப்ப பார்த்தாலும் சண்டைதான். முதல்ல இதை கட்டிட்டு கார்த்திகை தீபத்துக்கு பண்டிகை அதுவுமா புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இந்த பய தொல்லை எனக்கு தாங்கல. அப்படி போயிடலாமா? ரொம்ப சந்தோஷம் மிஸ்டர் தர்மசீலன். நான் கேட்ட மாதிரியே நாளைக்கு நீங்க லீவ் போட்டுட்டு உங்க குடும்பத்தோட வெளியூர் போறதா முடிவு பண்ணிருக்கீங்க. அதுக்கு உங்க பிள்ளையோட பிறந்த நாளை காரணமா காமிச்சிருக்கீங்க. ஆனா அது மட்டும் காரணம் இல்ல. நாளைக்கு என் பையனை தூக்கில இருந்து காப்பாத்திக்கலாம்னு நீங்க எனக்கு அனுமதி கொடுத்திருக்கீங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்ன பாக்குறீங்க மிஸ்டர் தர்மசீலன்? இது வெறும் பூச்செண்டு இல்ல, இதுக்குள்ள என்னோட பிளாங்க் செக் இருக்கு. சத்தியத்தால சாதிக்க முடியாத காரியத்தை கூட இந்த சக்கரவர்த்தியோட செக் மூலமா முடிச்சுக்கலாம். வாங்கிக்க. சரி மிஸ்டர் பிரதீப், நான் செய்யாத உதவியை செஞ்சுட்டதா நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி உங்க மகனை காப்பாத்துறதுக்காக நான் லீவ்ல போகல. உங்க மகனோட கொலகாரனோட தூக்கு தண்டனை நிறைவேற்றிட்டு தான் நான் புறப்படுறதா லீவ் லெட்டர்ல தெளிவா எழுதி கொடுத்திருக்கேன். ஏமாத்திட்ட தர்மசீலன், உன்னையே நீ ஏமாத்திக்கிட்ட பிரதீப். இத்தனை நாளா என்னால என்ன செய்ய முடியும்னு வாயாலே சொல்லிட்டு இருந்தேன். ஆனா இனிமே அப்படி இல்ல, செஞ்சு காமிப்பேன். செஞ்சுட்டு சொல்றவன் இல்ல இந்த பிரதீப் சக்கரவர்த்தி தர்மசீலன், சொல்லிட்டு செய்யறவன். சொல்லிட்டு செய்யறவன் சின்ன மனுஷன், சொல்லாம செய்யறவன் பெரிய மனுஷன். ஆனா அந்த தர்மசீலன் அதுக்கு மேல சொல்லிக்கிட்டே செய்யறவன். தர்மசீலன், நாளைக்கு என் பையனை நீ தூக்குல போடுறதுனால உனக்கு எந்த லாபமும் கிடையாது. என் பையன் செத்துட்டானா என் பரம்பரைக்கு தான் நஷ்டம். எல்லா பிசினஸ்மேனும் லாபத்துல மட்டும்தான் பங்கு கொடுப்பான். ஆனா நான் அப்படி இல்லை, வித்தியாசமானவன். லாபத்திலையும் பங்கு கொடுப்பேன், என்னோட நஷ்டத்திலையும் பங்கு கொடுப்பேன். நாளைக்கு என் மகனை தூக்குல போட அரசாங்கம் குறிச்ச தேதி, ஆனா உனக்கும் குடும்பத்துக்கும் சேர்த்து நான் குறிச்ச தேதி. ஞாபகம் வச்சு. மிரட்டுறியா? தர்மசீலன், என் பையனை காப்பாத்துறதுக்காக நான் எது வேணாலும் செய்வேன். நாளைக்கு உன் பிள்ளையோட பிறந்த நாள், அது கொண்டாடணும்னா நீ உயிரோட இருக்கணும், உன் பொண்டாட்டி பிள்ளையும் உயிரோட இருக்கணும். டேய், சாவுக்கு பயந்தவன் இல்லடா அந்த தர்மசீல. இந்த ஜெயிலர் வேலைக்கு என்னைக்கு சேர்ந்தனோ அன்னைக்கே என் உசுருக்கு சேர்த்து தான்டா கையெழுத்து போட்டுக்க. நீ காட்டுற பூச்சாட்டிக்கு என் குழந்தை கூட பயப்படாது. என் மேல கைய வைக்கிற படமா பிச்சிடுவ பிச்சு. தர்மசீலன், நாளைக்கு என் மகனை தூக்கல போட முடியாது. அவன் உயிரோட தான் இருக்க போறான். அதுவும் கண்ணால நீ பார்க்கத்தான் போற. இந்த பார், தப்பு செஞ்ச உன் மகனை காப்பாத்துறதுல உனக்கு இருக்கிற இந்த வெறி அதை விட அதிகம் நேர்மையான சட்டத்தை காப்பாற்றணும் எனக்கு இருக்கிற கடமை. நாளைக்கு உன் மகன் தூக்கில தொங்குவான், பணமா தான் வெளியே வருவான். அவனை தூக்கி போறதுக்கு உன் கூட 3 பேரை அழைச்சிட்டு வாடா. அதை மாத்த எந்த கொம்மனாலையும் முடியாது. வண்டியில ஏறு. கைதியை ரெடி பண்ணியாச்சா? எஸ் சார். மேஜிஸ்ட்ரேட் டாக்டர்லாம் வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க சார். குட் மார்னிங். வணக்கம் சார், தண்டனை நிறைவேற்றலாமா? மிஸ்டர் தர்மசீலன், 1 minute. இந்த கைதியை இன்னைக்கு தூக்கில போட முடியாது. தண்டனையை தள்ளி போட சொல்லி கவர்மெண்ட்டுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்? எதுக்கு? டெக்னிக்கல் ப்ராப்ளம். டெக்னிக்கல் ப்ராப்ளமா? சட்டத்துல ஒரு சின்ன சிக்கல். கைதியோட உடல்நிலை அவனை தூக்கில போட தடையா இருக்குன்னு டாக்டர் சர்டிபிகேட் பண்ணிருக்காரு. டாக்டர் ஃபிட்னஸ் சர்டிபிகேட் கொடுக்காம கைதியை தூக்கில போட என்னால அனுமதிக்க முடியாது. ஓஹோ,
அப்படின்னா டாக்டர் இவரு ஃபிட்னு சர்டிபிகேட் கொடுத்தாதான் அவரை தூக்கல போடுவீங்களா நீங்க? அந்த ஃபைலை கொஞ்சம் கொடுங்க. டாக்டர், கவர்மெண்ட்ல கொடுக்கிற சம்பளத்துக்கு ஒழுங்கா வேலை செய்ய மாட்டீங்க, ஆனா கிம்பளத்துக்கு ரொம்ப விசுவாசமா இருப்பீங்க. தர்மசீலன், கைதிகளை மிரட்டுற மாதிரி எங்களை மிரட்டாதீங்க. நாங்களும் உங்களை மாதிரி கவர்மெண்ட் அதிகாரிங்க தான், ஞாபகம் வச்சுங்க. மிஸ்டர் தர்மசீலன், எஸ் சார். தண்டனையை தள்ளி போடலாமா வேண்டாமாங்கிறத முடிவெடுக்க வேண்டிய அதிகாரம் எனக்கு மட்டும்தான் இருக்கு. நான் சொன்னா அதை நிறைவேற்றுற கடமை மட்டும்தான் உங்களுக்கு. டூ யுவர் டியூட்டி. என் டியூட்டியை தான் செய்ய போறேன் சார். சார் இப்படி டாக்டர், என் டியூட்டி ரொம்ப கரடு முடானது. அதனாலதான் கவர்மெண்ட்ல இந்த காக்கி சட்டை கொடுத்திருக்காங்க. டேய், உன் பொண்டாட்டியும் பொண்ணையும் ஓட ஓட கதற கதற கருப்பழிச்சு கொலை பண்ணியிருந்தானா நீ போய் சர்டிபிகேட் கொடுத்திருப்பியா? தப்பிக்க விட்டுருப்பியா? இல்ல இல்ல, கழட்டி கழட்டி இப்போ அவனை தூக்கல போடலான்னு கையெழுத்து போடுற. ஃபிட்னு கையெழுத்து போடுற. தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ. சார், சட்டத்தில் ஒரு சிக்கல்னு சொன்னீங்களே, அந்த சிக்கலை அவுத்துட்டேன். அவனை தூக்கல போடலான்னு டாக்டர் கையெழுத்து போட்டு கொடுத்திருக்காரு. எஸ், ப்ரொசீட். தேங்க்யூ யுவர் ஆனர். என்ன விடுகிறா? தர்மசீலன். சார், ட்ரெயின் போயிடுச்சு. பார்வதி, ஹாய் பார்வதி. டேய், என்னோட பேசாதீங்க. என்னம்மா? பின் என்னங்க நீங்க எப்ப பார்த்தா லேட்? ஊருக்கு கிளம்பும்போது கூட அட்லீஸ்ட் கொஞ்சம் சீக்கிரம் வரக்கூடாதா? இந்த பாரு, உன் புருஷன் பாக்குற வேலை அப்படி.
இந்த தூக்கு தண்டனை விஷயத்துல கொஞ்சம் சிக்கல் இருந்துச்சு. எல்லாம் அந்த பிரதிபால வந்ததுதான். அதை தீர்த்துட்டு வந்தேன். இப்போ நான் லேட்டா வந்தது ஒன்னால. என்ன இல்லையா? கையில சுத்துமா? இங்கேயுமா? ஏண்டி கூடாது கழுத. இதுக்காக லீவ போட்டு 4 பர்த் வாங்கியிருக்கேன். சொந்த செலவுல வேற. சும்மா பூந்து விளையாட வேண்டியதானே. அப்படி பாரு. ஸ்டேஷன் வந்துச்சு. பால் வாங்கிட்டு வந்துடுறேன். பையனோட பிறந்த நாளை என் மகனோட இறந்த நாள் ஆக்கிட்டே இல்ல. ஆனா இன்னில இருந்து அதுதான் உன் குடும்பத்துக்கே கண்ணீர் அஞ்சலி செலுத்துற நினைவுல. இதுதான் நான் உனக்கு கொடுக்கிற பதிலடி. உன் தூக்கம் வருதா? படுத்துக்கிறியா? ஐயோ, இங்கே இரு, நான் போய் அப்பாவை பார்த்துட்டு வரேன். நான் வந்து சேர்ந்துறேன். போ போ பார்வதி. பார்வதி, பையனை பார்த்துக்க. நீ போ.
जियो अली की तरह हुसैनी हो ये तुम पे हो गया लाजिम जो तुम हुसैनी हो अजल हुसैन की सूरत जियो अली की तरह अजल हुसैन की सूरत जियो अली की तरह भला बताती है जो कौम तो भूले कदम पे अजल से परे बताती है फिर कभी से नहीं डरता नहीं करता अली नहीं भरता मरता हुसैनी हो जो इन पे मरता है वो है शहीद ही की तरह अजल हुसैन की जो डराता है தர்மசீலன் அழிஞ்சு போ. முட்டாள். நிழல் அடிச்சாலும் நிஜத்தை அழிக்க முடியாதா? இந்த தர்மசீல சிந்தன ரத்தம் உன்னை நிச்சயம் பழி வாங்கி अजल आके हो गई मजबूर हयात मौत का बनता है इनके घर मंशूर इन्हीं के சார் உங்களுக்கு என்னாச்சு சொல்லுங்க. ஐயா, என் பொண்டாட்டி குழந்தை அந்த ட்ரெயின்ல போயிட்டு இருக்காங்க. எனக்கு வேண்டாதவங்க அவங்கள துரத்திட்டு இருக்காங்க. அவங்களை எப்படியாவது காப்பாத்துங்க. போட்டோ போட்டோ. நம்ம ஹுசைனை காப்பாத்துனது இவர்தாங்க. இந்த முகரம் பண்டிகை ஊர்வலத்துல உங்களுக்கு தடையா இருக்கேன்னு நினைக்காதீங்க. உங்களை இந்த நேரத்துல தொந்தரவு பண்ணதுக்கு என்ன மன்னிச்சுங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க சார், நீங்க கவலைப்படாதீங்க சார். நீங்க தைரியமா இருங்க, உங்க பொண்டாட்டி பிள்ளைய நிச்சயமா நாங்க காப்பாத்துறோம். அப்படி இல்லைன்னா நாங்க இந்த முகரம் மண்டியில சிந்துற ரத்தத்துக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். பாய், தூங்க தூங்க, ஆஸ்பத்திரி கொண்டு போய். வாமா, யாருமா நீ? ஏன் இப்படி பதட்டமா இருக்க? முதல்ல உட்கார். உட்காருமா, இந்த தண்ணி குடி. இல்ல மத, என் புருஷனுக்கு வேண்டாதவங்க என்னையும் என் குழந்தையும் கொண்டு துரத்திட்டு வராங்க. நான் உங்ககிட்ட தப்பிச்சு வந்துட்டேன். என் மக, என் குழந்தைய நீங்க தான் காப்பாத்தணும். நான் என் புருஷனை தேடி போறேன். உயிரோட இருந்தேன்னா திரும்பி வந்து குழந்தைய வாங்கிக்கிறேன். அப்படி எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா குழந்தைக்கு எல்லாமே நீங்க தான். கவலைப்படாதம்மா, கர்த்தர் காப்பாத்துவோம். இது பாரு, உனக்கு வெளியே ஆபத்து இருக்கும்போது நீ எங்கேயும் போகாது, இங்கே இருந்துடு. நான் பாத்துக்கிறேன். இல்ல மது, இனிமே நான் இங்க இருந்தேன்னா என் குழந்தைக்கு தான் ஆபத்து.
குழந்தை எங்கடி சொல்லு. ஆசிரமத்தில் தான் குழந்தை இருக்கு. ஆசிரமத்திலையா? எங்க இருந்தாலும் விட மாட்டோம். குழந்தைங்கம்மா, பத்திரமா இருக்கு. நீங்க யாரு? நான் உங்க வீட்டுக்காரர் வேண்டியவன். எப்படி இருக்காரு? அவரு நல்லா இருக்காருமா. வாங்க வாங்க. அவர் எப்படி இருக்காரு? அவருக்கு ஒண்ணும் ஆகலையே? நல்லா இருக்காரு. நீங்க தைரியமா வாங்க. ஏய். பிரதீப், என்னப்பா இதெல்லாம்? பாருங்க மதர், பாருங்க என் மகனை பாருங்க. என் ஒரே வாரிசு. அவனுக்கு ஏற்பட்ட கதியை பாருங்க. எல்லாம் எனக்கு தெரியும்பா. பேப்பர்லயும் பார்த்தேன். வருத்தமா தான் இருக்கு. ஆனா உன் மகன் செஞ்ச பாவத்துக்காகத்தான் மரணத்தை சம்பளமா கொடுத்திருக்காரு தேவன். கர்த்தர்கிட்ட இருந்து மன்னிப்பு கிடைக்கட்டும். போதாது மதர், போதாது. கடவுள் சன்னிதானத்துல என் மகன் மன்னிக்கப்படுறானே, அது மட்டும் போதாது. மக்கள் மன்றத்துல இந்த அரசாங்கத்தினாலேயும் சமுதாயத்தினாலேயும் மன்னிக்கப்பட்டிருக்கணும். ஆனா அப்படி நடக்கல. ஈவிரக்கம் இல்லாம அவனை தூக்குல போட்டுட்டாங்க. தப்பு உண்மையிலதான். குழந்தைங்களை பெத்துக்கிட்டா மட்டும் போதாது, ஒழுங்கா வளர்க்கறதும் நம்மோட கடமை. அது என்னோட தப்புதான். அதுக்காக இந்த சமுதாயம் கொடுத்திருக்க இப்படி ஒரு தண்டனை, இது ரொம்ப பெருசு மதர். நான் அந்த தர்மசீலன் கடமை தான் முக்கியம்னு சொல்லி சாதிச்சிட்டேன். எனக்கு வாரிசே இல்லாம பண்ணிட்டான். என் நெஞ்சில இப்போ ஒரு தீ இருக்கு மதர். அது ஆறணும். ரத்தம், எனக்கு ரத்தம் தான் வேணும். என் பரம்பரை அழிஞ்சு போன மாதிரி அந்த தர்மசீலம் பரம்பரையும் இல்லாம இருக்கணும். அத நான் பார்க்கணும். உன் மகனை இழந்த துக்கத்துல நீ நிதானத்தை இழந்துட்ட பிரதீப். தர்மசீலன் ஒரு அரசாங்க அதிகாரியா தன்னுடைய கடமையை சரியா செஞ்சிருக்காரு. அதுக்காக அவரையும் அவர் குடும்பத்தையும் பழி வாங்கணும்னு நீ நினைக்கிறது ரொம்ப தப்புப்பா. இல்ல மதர், நான் இப்போ ரொம்ப தெளிவா இருக்கேன். எனக்கு அந்த குழந்தை வேணும். இந்த ஆசிரமத்துல இருக்கிற அந்த குழந்தை வேணும். தர்மசீலம் குழந்தை கொடுத்துருங்க மதர். நீ நினைக்கிற மாதிரி எந்த குழந்தையும் இந்த ஆசிரமத்துல இல்ல பிரதீப். விட்டுடு. பழி வாங்குற உணர்ச்சியே விட்டுடுப்பா. அப்போ அந்த குழந்தைய என்கிட்ட தரமாட்டீங்க. கொலைவெறி பிடிச்ச ஏரோது மன்னன் குழந்தை இயேசுவை தேடி நாட்டுல உள்ள குழந்தைகளெல்லாம் கொன்னு குவிச்சப்ப கூட குழந்தை இயேசு காப்பாத்தப்பட்டாருன்னா அது கடவுளுடைய சித்தம். இப்போ தர்மசீலனோட குழந்தையும் உங்ககிட்ட இருந்து காப்பாத்தப்படணுங்கிறது கடவுள் சித்தமா இருந்தா அத உன்னால மாத்தவே முடியாது பிரதி. முடியும், மாத்த முடியும், மாத்தி காட்டுவேன். அப்படி நினைக்கிறது சாத்தானோட வேலை. கல் தோன்றி மண் தோன்றா காலத்துல இருந்து கர்த்தருடைய சித்தத்தை கலைக்க நினைக்கிற சாத்தானுக்கு இன்னைக்கு வரைக்கும் இறுதி வெற்றி கிடைச்சதா சரித்திரமே இல்லப்பா. தர்மசீலனோட குழந்தை என்கிட்ட இருந்து தப்பி பிழைக்கிறது கடவுள் சித்தம்னா அது பொய்யாக்கி காமிக்கிறதுக்காக இதோ ஒரு சாத்தான் உங்க கண்ணு முன்னாடி நிக்கிறேன். இந்த ஆசிரமத்தை அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு மேய்ஞ்சு குழந்தைய கண்டுபிடிக்க எனக்கு தெரியும். ஆனா உங்க மேல வச்சிருக்கிற மரியாதைனாலதான் இப்போ இங்க பேசிட்டு நிக்கிறேன். நீ குழந்தைய தேடுறதை விட உன் மகன் செஞ்ச பாவத்துக்கும் நீ செஞ்ச பாவத்துக்கும் பரிகாரம் தேடு. அது கிடைக்கும். குழந்தை உனக்கு கிடைக்காது. புரிஞ்சு போச்சு மதர், எனக்கு புரிஞ்சு போச்சு. எப்போ நீங்க இவ்வளவு தூரம் ஆணித்தரமா பேச ஆரம்பிச்சீங்களோ அப்போவே எனக்கு புரிஞ்சு போச்சு அந்த குழந்தை எனக்கு கிடைக்காதுன்னு. எவ்வளவு நாளைக்கு தான் அந்த குழந்தை நீங்க என்கிட்ட இருந்து மறைப்பீங்கன்னு நான் பாக்குறேன். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் மதர், எப்போ நான் என் கையாலே அந்த தர்மசீல வாரிசை கொன்னு புதைச்சு அவன் குடும்பத்துக்கே சமாதி கட்டுறேனோ
அன்னைக்கு தான் என் பையனை இந்த மண்ணுக்குள்ள அடக்கம் பண்ணுவேன். அது வரைக்கும் என் பையன் உடலை நான் புதைக்கவே மாட்டேன். இது சத்தியம். கர்த்தரே, கடவுள் உன்னை காப்பாத்தட்டும்பா. கடவுள் என்னை கைவிட்டுட்டா மதர், சாத்தான் தான் என்னை காப்பாத்துவான். நீங்க ஜாக்கிரதையா இருங்க. உன்னை வளர்த்து ஆளாக்கி உங்க அப்பாவை கொண்டவனை பழி வாங்கணுங்கிற எண்ணத்தோட தான் மீரியம்மா கிட்ட உன்னை கேட்க போயிருந்தேன். உன் வேதனை எனக்கு புரியுது பார்வதி. அந்த பிரதீப் நீ செத்துட்டுதான் நினைச்சுக்கிட்டு இருக்கான். குழந்தை ஏன் பராமரிப்புலதான் இருக்குங்கிறத அவன் எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டான். உன் குழந்தைய கொல்லாம தன்னோட மகனை புதைக்கிறதே இல்லைன்னு அவன் சத்தியம் பண்ணியிருக்கான். உனக்கு எந்த நேரத்திலும் ஆபத்து வரலாம். இந்த சமயத்துல குழந்தையும் உன் கூடவே இருக்கணும்னு நீ ஆசைப்படுறது நல்லதில்லம்மா. எனக்கு பாதுகாப்பு கொடுத்த இவங்க என் குழந்தைக்கும் பாதுகாப்பு கொடுப்பாங்க. அப்படி ஒருவேளை என் குழந்தையோட உயிரா இல்ல அவன் உயிரான்னு ஒரு நிலைமை வந்துச்சுன்னா எனக்கு என் குழந்தைதான் முக்கியம். அந்த பிரதீப நான் அழிக்க கூட தயங்க மாட்டேன். உன்னால அவன் கூட போராட முடியாதும்மா. அவன் மனுஷனே இல்ல, சாத்தான். பரவாயில்ல மதர், அவனை பழி தீக்கிறதுக்கு பக்கபலமா எனக்கு இவங்க இருக்காங்க. என்ன ஓமர்? இல்ல மதர், அவங்க ரொம்ப குழம்பி போயிருக்காங்க. நாங்க அவங்க பாதுகாப்புக்கு மட்டும்தான் வாக்கு கொடுத்திருக்கோம், பழி உணர்ச்சிக்கு இல்ல. விட மாட்டேன். என் குழந்தையை வளர்த்து ஆளாக்கி அவங்க அப்பா சிந்தின ரத்தத்துக்கு நான் பதில் வாங்காம விட மாட்டேன். வேண்டாம் மகளே, ஒரு உயிரை உலகத்துக்கு கொண்டு வர்றதுதான் தாய்மைக்கே பெருமை. நீ இப்படி பழி உணர்ச்சியை உன் குழந்தைக்கு ஊட்டி வளர்த்தீன்னா உனக்கும் அந்த பிரதீப்புக்கும் என்னம்மா வித்தியாசம்? ஒரு வார்த்தை சொல்லு, பழி உணர்ச்சியை விட்டுட்டேன்னு சொல்லு. உன் மனசாட்சிக்கு பொதுவா நீ வணங்குற குலதெய்வத்துக்கு சாட்சியா உண்மையா சொல்லு. உன் குழந்தை உன் கையில. நீ கொடுக்கிற வாக்குறுதியே நான் நம்புவேன் பார்வதி. ஏன்னா நீ தர்மசீலனோட பொண்டாட்டி. பார்வதி நில்லம்மா. எந்த நிமிஷம் உன் மனசு மாறினாலும் நீ என்ன வந்து கேட்கலாம். அடுத்த நிமிஷம் உன் குழந்தை உன்கிட்ட. வருஷம் தான் ஓடிட்டு இருந்தது ஒழி மதர் மேரிக்கு என்னால வாக்கு கொடுக்க முடியல. என் புருஷனை கொண்டு என் குழந்தையையும் கொல்ல நினைச்சிட்டு இருக்கிற பிரதீப என்னால பயமாக இருக்க முடியல. தர்மசீலனோட மகன் பெத்த தாய் கிட்ட கொலகாரனா வளர்றதை விட அனாதையா இந்த உலகத்துல நல்லவனா எந்த மூலையிலாவது வாழட்டும்னு விட்டுட்ட. மதர் மேரிக்கு சீரியஸ்னு அவங்களே ஆள் விட்டு அனுப்பினாங்க. நான் போனேன். உன் மகனை உன்கிட்ட ஒப்படைக்கிற நேரம் வந்துருச்சு. நான் இறந்ததுக்கு அப்புறம் என் இறுதி ஊர்வலத்துல யாரு சிலுவையை தூக்கிக்கிட்டு போறானோ அவன்தான் உன் மகன். ஆனா நீ உன்னை அவனோட அம்மான்னு அவன்கிட்ட அடையாளம் காமிச்சுக்கிற நாள் இன்னும் வரல. பழி வாங்குற உணர்ச்சி உன்னை விட்டு போயிருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன் மகளே. உன் கையாலேயோ அல்லது உன் மகன் கையாலேயோ அந்த பிரதீப் சாக மாட்டான்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. கொடு கொடு மகளே. அதுக்கப்புறமா மேரி அம்மாவை கடைசி முறையா பாத்துடலான்னு நான் கார்ல வந்தப்போ எதிர்பாராத விதமா நீ யாருன்னு தெரியாமலே உன்னை இடிச்சிட்ட.
ஆனா நீ சிலுவையை தூக்குனப்பதான்ப்பா தெரிஞ்சது நீதான் என் மகன்னு. உன்னை பார்த்து பேசணும்னு துடிச்ச. ஆனா மேரி அம்மாவோட எச்சரிக்கையை சொல்லி வாப்பா என்ன தடுத்தும் கேட்காம நான் ஊர்வலத்துல வந்தேன். அப்பதான் பிரதீப்போட ஆளு என்ன இடிச்சிட்டு போனா. நான் எவ்வளவு காலமா பர்தா போட்டு மறைஞ்சு வாழறது அவனுக்கு தெரியாது. என்ன அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டானா உனக்கு ஆபத்து வந்துரும்னு பாப்பா என்ன அங்கிருந்து அனுப்பி வச்சிட்டாரு. உன்னை காப்பாத்துறதுக்காக கடைசி வரைக்கும் பாப்பாவும் நம்ம ஆட்களும் கல்லறை வரைக்கும் வந்தாங்க. கல்லறையில பிரதீப்போட ஆட்கள் உன்னை அடிச்சு தூக்கிட்டு போக பார்த்தாங்க. ஆனா நீயே அவங்களை அடிச்சு துரத்திட்ட. இருந்தாலும் அப்ப இருந்தே நாங்க உஷாராயிட்டோம். ஆனா நீ தேவையில்லாம ஆசிரமத்துல மேரி அம்மா தான் என்னோட அம்மான்னு சொல்லி பிரச்சனையை கிளப்பிட்ட. பாவம் அந்த சிஸ்டர் சுப்பீரியர். அவங்க ரொம்ப நல்லவங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச உண்மையதான் உன்கிட்ட சொன்னாங்க. அத நீ நம்பல. அதனால பெரிய குழப்பமாயிடுச்சு. தொடர்ந்து நீ அங்கேயே இருந்தீனா உன் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் நினைச்சு உன்னை காப்பாத்தணும் முடிவு பண்ணும். ஆனா நீ ஆசிரமத்துக்குள்ளே இருந்தது எங்களுக்கு பெரிய தடையா இருந்துச்சு. உன்னை வெளியே கொண்டு வரதுக்காக துர்காவை மிரட்டணும். ஆனா நீ எங்களை நம்பாம அந்த பாதிரியா விரிச்ச வலையில மாட்டிக்கிட்ட. அதனால உன்னை நாங்க கடத்தி கொண்டு வந்தோம். மயக்கம் தெரிஞ்ச உடனே எல்லா உண்மைகளையும் உன்கிட்ட சொல்லான்னு இருந்தோம். அதுக்குள்ள நீ தப்பிச்சு போயிட்ட. அந்த பிரதீப்போட ஆட்கள் தான் துர்காவை கடத்திட்டு போனாங்க. ஆனா நீ நாங்க கடத்திட்டு வந்ததா நினைச்சு இங்க வந்த. அந்த சமயத்துல பிரதீப்போட ஆட்கள் உன்னையும் கடத்திட்டு போறதுக்காக இங்க வந்தாங்க. அவங்கள்ட்ட இருந்து உன்னை காப்பாத்தி தாய்க்கு பிள்ளையா உன்னை உங்க அம்மா கிட்ட ஒப்படைச்சிட்டோம். பாப்பாவும் அவங்க ஆட்களும் நமக்கு எவ்வளவு உதவி செஞ்சிருக்காங்க. ஆனா நிலைமை தெரியாம நீ அவரை கை நீட்டி அடிச்சப்போ எனக்கு வேற வழி தெரியலப்பா. இந்த கையால உன்னை அடிச்சுட்ட. நான் பாவேப்பா, நான் பாவே. இல்லம்மா, நான் தான் பாவி. ஆசையா அம்மான்னு கூப்பிட வேண்டிய வாயால ஆத்திரத்துல உங்களை நான் எது பேசிட்டேன். இல்லப்பா, நீ என்ன வேணாலும் திட்டு. உன்னை அனாதையா வளர விட்டு கொடுமைக்கு உன் வேதனை தீர வரைக்கும் என்ன திட்டு. அம்மா, தெய்வத்துக்கு சமமா இருந்த மேரி அம்மாவை ஏன் அம்மான்னு சொல்லி அவங்களையும் ஒன்னையும் ரொம்ப கேவலமா பேச என்ன மன்னிச்சிருக்க. இதெல்லாம் அந்த கொலவெறி பிடிச்சு பிரதீபால வந்ததுதான். Happy birthday, my son. Happy birthday, Ranjit. Happy birthday, Ranjit. சாட்சியாண்டா புடிச்சிருக்கிற இல்ல பிறந்த நாள் அது இதுன்னு கொண்டாடுறானே, யாரு பிறந்த நாள்? அந்த பணத்துக்கு தான். அது ஒரு மகன் தான் 25-30 வருஷமா வச்சிருக்கான். நம்ம ஏதாவது பேசணும் அடிச்சு அந்த சிங்கம் கரடியாட்ட பாடம் பண்ணி வச்சிருவான். ஐயோ அம்மா. Happy birthday, my son. எனக்கு Happy birthday, Ranjit Chakravarti. Ranjit Chakravarti, உங்க எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுறேன். கழுத்து வலிக்குதுடா, ஏன்டா? சாமி, நான் ஆரிச்சாமி இல்லைங்க, ஆரிச்சாமி. ஐயம் திண்டுக்கல் சகாயம். ஐயோ, எங்க அப்பா அம்மா பேர் வைக்கல. வெட்டி பசங்க. ரஞ்சித், ரஞ்சித், இவதான் அந்த தர்மசீல மக தமிழ் செல்வனோட லவ். வேண்டாத விஷயத்தை தோண்டி எடுக்க போய் இப்ப இங்க வந்து நிக்கிறா. பாரு, நல்லா பாரு, பாரு. செத்து போன பணத்தை வச்சுக்கிட்டு இப்படி வெறி பிடிச்சு அலையிறியே, நீ ஒரு மனுஷனா? இல்ல, நீ ஒரு பைத்தியம். உன் மகன் ஒரு சடம். ஏதாவது காக்கா கழுகு உன் மகனோட பணத்தை கொத்தி சின்ன பின்னமாக்கிறதுக்கு முன்னாடி ஒழுங்கா பணத்தை புதைச்சிரு. ரஞ்சித் சக்கரவர்த்தி இன்னும் உயிரோட தான் இருக்கிறான்.
25 வருஷமா அந்த தர்மசீல வாரிசு பழி வாங்கணும்னு காத்துக்கிட்டு இருக்கான். நம்பிக்கை வரல, கோபம் வருதா? கோபம் வந்தா கோபப்படணும், சிரிப்பு வந்தா சிரிக்கணும், அழுக வந்தா அழணும். கொலை பண்ணணும்னு நினைச்சா கொன்னுடணும். தர்மசீல மகனை புடிச்சிட்டு வந்து சொன்ன மனசுப்படி வாழ்ந்து காமிக்கணும். மனசுப்படி வாழ்றவன் தான் மனுஷன். அதுதான் அவனுக்கு அழகு. உமர், எப்போ நான் கூறி வச்ச அந்த தமிழ் செல்வனை உமர் தூக்கிட்டு போனானோ அப்போவே எனக்கு தெரிஞ்சு போச்சு, தர்மசேனோட பொண்டாட்டி பார்வதி இன்னும் உயிரோட தான் இருக்கிறான். அந்த தமிழ் செல்வனை, தர்மசேனோட வாரிசை என் பையன் கண்ணு முன்னால இதே இடத்துல துடிக்க துடிக்க நான் கொல்லணும். அதை பார்க்க சகிக்காத பார்வதி என்னையும் கொண்டு சொல்லி என் காலில் விழுந்து கேட்கணும். அதை பார்த்து ரஞ்சித்தோ நானும் சிரிக்கணும். சரி, போனா போகட்டும்னு நினைச்சு ஒரு கருணை கொலையாத்தான் நான் அவளை கொல்லுவேன். மர்சிக்கிளி, கேள்விப்பட்டிருப்பேன். மர்சிக்கிளி, ஆண்டவன் ஒருத்தர் இருந்தா நீ செய்யற பாவத்துக்கெல்லாம் நிச்சயமா நீ அனுபவிச்சு தீருவேன். இருந்தாதானே ஆண்டவன் ஒருத்தன் இருந்தாதானே. ஆண்டவனை நம்ம அந்த மேரி அம்மா ஒரே அடியா இந்த உலகத்தையே விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா சாத்தானே நம்ம இந்த பிரதீப் சக்கரவர்த்தி இன்னும் உயிரோட தான் இருக்கிறான். எதுக்கு தெரியுமா? அந்த பார்வதியும் அவன் மகனையும் அதே மேரி அம்மா கிட்ட அனுப்பி வைக்கிறதுக்காக தான். அதே செத்து போன மகனாலே முடியாது, அதுக்கு முன்னால செத்தாரே கொப்ப அவனாலே முடியாது. நான் ஒண்ணு பேசுறியா? அவரை அடிங்க, என்ன விட்டுருங்க. கதவை திறங்கடா, டேய் கதவை திறந்து விடுங்கடா. தரங்கிட்டு போகக்கூடாதுப்பா. நான் மேரியம்மாவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை நீ காப்பாத்தணும். அம்மா, என் அப்பாவை கொண்டவன நான் மன்னிக்கிறதா மனிதாபிமானம்னா, அதை காப்பாத்துறதா சத்தியம்னா, அந்த சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு இனிமே யாரையும் இழக்க நான் தயாரில்லை. என்ன கொலை செய்யறதே லட்சியமா வச்சு வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த பிரதீப்பை அழிக்கிறதா எனக்கு தெரிஞ்ச சட்டம், நியாயம், தர்மம் எல்லாமே. மன்னிச்சிடு தமிழ், மன்னிச்சிடு. பிடிவாதத்தினால இத்தனை வருஷமா உன்னை பிரிஞ்சிருந்தது ஏன் தப்புதான். ஆனா நீ எனக்கு இப்ப கிடைச்சிட்ட. பழசெல்லாம் மறந்து நான் என் மனசு மாத்திக்கிட்டேன். நீயும் உன் மனசு மாத்திக்க. இல்லன்னா அந்த பைத்தியக்கார பிரதீப்புக்கும் நமக்கு என்னப்பா வித்தியாசம்? என்ன நம்பிட்டு வந்து துர்கா, சகாயம், ஆரிச்சாமி அந்த பிரதீப் கிட்ட மாட்டிட்டு இருக்காங்களே. பணத்தை வச்சு காத்துட்டு இருக்கிற பைத்தியக்காரனுக்கு உசுரோட அருமை தெரியாது. அவங்கள காப்பாத்தியே தீரும். உனக்கு வேண்டியவங்களை காப்பாத்துறது எங்களோட கடமை. அதுக்காக என் பையன் உசேனி என்னுடைய ஆட்களையும் ஏற்கனவே நான் அனுப்பிச்சு வச்சுட்டேன். சலீம், சலீம், என்னாச்சு? அந்த பிரதீப்புக்கு காஞ்சாத்து மலையில ஒரு பங்களா இருக்கு. அங்க அவன் பையன் போனதுக்கு முன்னாடி தர்மசீல மகனை பொண்ணே தீருவேன்னு அவன் வெறியோட இருக்கான். இதெல்லாம் நாங்க மறைஞ்சிருந்து பார்த்தத பிரதீப் ஆளுங்க பாத்துட்டாங்க. அங்கிருந்து நாங்க தப்பிச்சிட்டு வரப்போ உசேனை கத்தியால குத்திட்டாங்க. இப்ப அவன் உயிருக்கு போராடிட்டு இருக்கான். உசேனுக்கு எதுவும் ஆகக்கூடாது. அவனை எப்படியாவது காப்பாத்தணும். சீக்கிரம் போங்க, போங்க. உசேன், 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 ஐயா, உசேன். சமயத்துல அந்த பாவைங்க உங்க அம்மா தூக்கிட்டு போயிட்டாங்கப்பா.
அவன் வரான். தர்மசீலனின் தர்ம பத்தினியே உன் தர்ம புத்திரம் வந்துகிட்டே இருக்கான். வருவா சிங்கக்குட்டிய மகன் பெத்த தாய காப்பாத்த மட்டும் இல்ல, அவங்க அப்பா சிந்தின ரத்தத்துக்கு பதில் கேட்க உன்னை தேடி வருவா. பதில் தானே இருக்கு. அவன் அப்பம் போன இடத்துக்கு அவனையும் அனுப்பி வைக்க போறேன். அநியாயமா ஒரு குடும்பத்தை பிரிச்சு வைக்கிற பாவம் எனக்கு வேண்டாம். அதனாலதான் அவனுக்கு அப்புறமா உன்னையும் புருஷன் போன இடத்துக்கு அனுப்பி வைக்க போறேன். இதுதான் என் பதில். சரிதானே? வாமா மருமகளே வா. இவதான் வறுமை புத்திரனோட காதலி. உன் புருஷன் என் பரம்பரையை அழிச்சிட்டு தான் நினைச்சாங்க. இப்ப அந்த பரம்பரையை காப்பாத்த போறவ இவதான். யாருமே மகனை கல்யாணம் பண்ணிக்க போறா. ரஞ்சித்துக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா. ஒன்னும் அழகா இருக்கா இல்ல ரஞ்சித்? என் பையன் வேற, நான் வேற இல்ல. 2 பேரும் ஒண்ணுதான். ரஞ்சித் சொல்றான், நீ அசைஞ்சாலே ரொம்ப அழகா இருக்கா. நீ ஆடுனா இன்னும் அழகா இருக்குமா. ஆடு. முடியாது. அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கான் இல்ல பார்வதி? ஒரு அடி எடுத்து வச்ச உங்க அம்மா உன்னை விட்டு ஒரே அடியா போய் சேர்ந்து. அன்னைக்கு என் கையால சாகணும் விதி அப்பனுக்கு. இன்னைக்கு 25 வருஷம் கழிச்சு அதே தர விதி மகனுக்கும். உங்க அம்மா வாழணும்னா நீ சாகணும். அதை பார்த்து உங்க அம்மா துடிக்கணும். அந்த காட்சி நானும் என் மகளை ரசிக்கணும். போ, மரியாதையா நீயே தூக்கு. போ போ. தமிழ் வேணாம், வேணாம். வாங்கண்ணே.
தமிழே நாங்க இங்க இருக்கோம். நான் தான் திண்டுக்கல் சகாயம் இங்க இருக்கேன். நீ பண்ண மாட்டியாத